Exercise 3.5, question number 10. Prove that 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta up to 1 plus secant 2 power n theta it is equal to tan 2 power n theta into cos theta ன்னு prove பண்ணணும். ஸோ முதல்ல ஒவ்வொரு டேர்மாக எடுத்து செக் பண்ணிக்கலாம். 1 plus secant 2 theta. ஸோ இதை சீக்கனாலே 1 by cosன்னு எழுத முடியும். ஸோ 1 plus 1 by cos 2 thetaன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்க LCM எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos 2 theta plus 1 divided by cos 2 thetaன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஐடென்டிட்டி cos square theta is equal to 1 plus cos 2 theta divided by 2. இப்போ இந்த ஃப்ரேம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இத 2 cos square theta is equal to 1 plus cos 2 theta ன்னு எழுதிக்கலாம். 1 plus cos 2 theta இருந்துச்சுன்னா அவருடைய ஃபார்ம் 2 cos square theta. ஸோ இங்க 2 இருக்கும்போது இங்க 2 ஆல டிவைட் ஆகி தான் தீட்டான்னு கிடைச்சிருக்கும். அப்ப இங்க என்ன பவர் இருக்கோ அதை விட ஒரு பவர் கம்மியா இருக்கும். அங்க 2 பவர் 1 இருக்கு. அப்ப இங்க என்னது 2 பவர் 0 தான் என்னது 1 இருக்கு. அப்ப இந்த பிளேஸ்ல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2 cos square theta divided by cos 2 theta. So இது 1 plus secant 2 theta உடைய வேல்யூ. இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து 1 plus secant 4 theta இருக்கு. So 1 plus secant 4 theta. இப்போ secantனால என்ன எழுதுவோம்? 1 by cos ன்னு எழுதுவோம். So cos 4 theta. இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 into 2 theta ன்னு எழுதிக்கலாம். So 1 plus 1 by cos 2 into 2 theta. அதாவது cos 2a ஃப்ரேம் பண்றதுக்காக. இப்போ என்னவாகும் இங்க LCM எடுத்தோம்னா cos 2 into 2 theta. So மேல cos 2 into 2 theta plus 1 ன்னு கிடைக்கும். So same formula 1 plus cos 2 theta னா 2 cos square theta. இங்க thetaன்ற பிளேஸ்ல 2 theta இருக்கு. அப்ப நம்மளுக்கு இங்க கிடைக்கக்கூடிய வேல்யூ is equal to 2 cos square 2 theta ன்னு கிடைக்கும். divided by. So கீழ இருக்கக்கூடிய டேர்ம்ல 2 into 2 2 square ன்னு போட்டுக்கலாம். So cos 2 square theta அதாவது 4 theta. ஸோ இது எதனுடைய வேல்யூ 1 plus secant 4 theta உடைய வேல்யூ. ஸோ இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டட் ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ ரிப்பீட்டட் அப் டு 1 plus secant 2 power n theta. ஸோ இங்க நீங்க கவனிச்சு பார்க்கணும். இங்க 4ன்றது 2 power 2. ஸோ இது வரைக்கும் போகுது என்னன்னு போகுது. அப்ப அந்த ஃபார்முலாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 cos square. ஸோ கவனிங்க இங்க 2 power 2 இருந்திருக்கு. ஒரு பவர் குறைஞ்சு 2 power 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு 2 power n இருக்கு. அப்ப ஒரு பவர் குறையணும். அப்ப குறைஞ்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 power n minus 1 theta divided by. இப்போ இந்த பவர்ல என்ன இருந்துச்சோ 2 power 2 அப்படிதானே இருந்துச்சு. அப்ப இங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க வந்திருக்கு. அப்ப இங்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு cos 2 power n இருக்கு. அப்ப 2 power n theta ன்னு கிடைக்கும். ஸோ இதுல நல்லா கவனிச்சுக்கங்க 4 2 power 2 ன்னு எழுதலாம். அப்போ உள்ள வரக்கூடிய வேல்யூ 2 power 1. அப்ப பவர்ல 1 குறைஞ்சிருக்கு. பட் பேஸ்ல வரக்கூடியதுல என்ன ஆகுது அப்படியே வந்திருக்கு. அப்ப இங்க 2 power n இருந்தால் தீட்டா பக்கத்துல வரக்கூடிய வேல்யூல என்ன பண்ணணும் 1 குறைச்சிடணும். ஸோ கீழே அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ இதே தான் 1 plus secant 2 theta யூஸ் பண்ணியிருப்போம். இங்க 2 power 1னா இங்க 2 power 0 1 கிடைச்சிருக்கு. இங்க 2 அப்படியே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை ஃபில் அப் பண்ணலாம். ஸோ 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta up to so 1 plus secant 2 power n theta is equal to. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்தீங்க எழுதலாம். ஸோ முதல்ல கிடைச்சது 2 cos square theta divided by cos 2 theta. 2 cos square theta divided by cos 2 theta.
ஸோ ரெண்டாவது டேர்மில் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது 2 cos ஸ்கொயர் 2 தீட்டா டிவைடட் பை cos 2 ஸ்கொயர் தீட்டா அப் டு. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு n டேர்ம்ஸில் 2 cos ஸ்கொயர் 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா divided by cos 2 பவர் n தீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது cos 2 தீட்டா, இங்க என்ன கிடைக்குன்னா cos ஸ்கொயர் 2 தீட்டான்னு இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும், காஸ்ல 4 தீட்டான்னு இருக்கும்போது மேல என்ன இருக்கும், cos ஸ்கொயர்ல 4 தீட்டான்னு இருக்கும். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னவாயிரும், கேன்சல் ஆயிடும். ஸோ கிராஸ்ல என்ன ஆகும், பவர் குறைஞ்சிட்டே போகும். ஸோ இந்த பவரும் நெக்ஸ்ட் பவரும் குறைஞ்சிரும். அப்போ இந்த வேல்யூஸ்ல என்ன ஆகணும், பவர் குறைஞ்சிரும். அப்ப ரிமைனிங் மேல என்ன இருக்கும் அப்படின்னா 2ன்றது எத்தனை டைம்ஸ் இருக்கும், n டைம்ஸ் இருக்கும். காரணம் என்ன, இங்க பவர் 1 ஆரம்பிச்சு 4 nல முடிஞ்சிருக்கு, 1ல ஸ்டார்ட் பண்ணி nல முடிஞ்சிருக்கு. அப்படின்னா n டைம்ஸ் இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது 2 பவர் n. ஸோ இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இங்க காஸ் பவர் 2ல 1 போயிருச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், காஸ் 2 தீட்டான்னு இருக்கும். ஸோ எது வரைக்கும் போகும் அப்படின்னா காஸ் 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா வரைக்கும் போகும். ஸோ இப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ காஸ் 2 பவர் n தீட்டா. இப்போ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டினுடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ராடக்டினுடைய வேல்யூ, ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதலாம். ஸோ மேலே இருக்கிறது 2 பவர் n காஸ் தீட்டா. ஸோ இப்போ கம்பைன் பண்ணிக்கிறோம். ஸோ காஸ் தீட்டா, ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டேர்ம் காஸ் 2 தீட்டா அப் டு காஸ் 2 பவர் n minus 1 theta divided by cos 2 power n theta. ஸோ இங்க ப்ராக்கெட் நம்ம எழுதிருக்கிறதுக்கான டேர்ம் நம்மளுக்கு தெரியும் sin 2 power n theta. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் 2 power n cos theta. ஸோ இதனுடைய வேல்யூ sin 2 power n theta divided by 2 power n into sin theta. So the whole divided by cos 2 power n theta ன்னு தெரியும். இங்க 2 power n 2 power n கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் என்ன இருக்கு, cos 2 power n theta இருக்கு, மேல உள்ள டினாமினேட்டர் sin theta. சோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, cos theta by sin theta cot theta ன்னு கிடைச்சிரும். சோ cot theta into sin 2 power n theta divided by cos 2 power n theta. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஒன்னு, sin by cos இருந்தா என்ன மாறும், டானா மாறும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு cot theta into tan 2 power n theta. ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta up to 1 plus secant 2 power n theta. It is equal to tan 2 power n theta into cot theta. So this is your final answer.